இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ். ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கலாமா? டிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அவங்ககிட்ட ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேருக்கும் அந்த கம்பெனி தான் வந்து சம்பளம் கொடுக்குது. இமேஜின் ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஸோ 100 பேருக்கு 100 லட்ச ரூபாய், மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 100 பேருக்கும் நீங்கள் 100 லட்சத்து சம்பளமாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த 100 பேரும் தனித்தனியாக போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் டேக்ஸ் கட்டணும்ல. அதுக்கு பதிலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, டேய் நீ தான் 1 கோடி ரூபாய் தூக்கி அவனுக்கு சம்பளமாகவே கொடுக்குற, நான் அவன்கிட்ட போய் இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும்னா இவ்வளோ லேட் ஆகும் தெரியுமா? அந்த 100 பேரையும் கூப்பிட்டு நீ மாதத்துக்கு 1 லட்சம் வாங்குற, ஸோ வருஷத்துக்கு 12 லட்சம் வாங்குற, ஸோ இந்த டேக்ஸ் ரேட்டில் வர இன்னென்ன மாதிரிலாம் இருக்குது, இல்லை ஸோ உனக்கு இவ்வளோ டேக்ஸ்ன்னு சொல்லி நான் 100 பேர்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கூப்பிட்டு போய் நான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதை விட நீ என்ன பண்ணிவிடு, அவனுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே வருஷத்துக்கு நீ தானே இவ்வளோ 12 லட்சமோ 24 லட்சமோ வாட்டவர், இப்போ மாதத்துக்கு 2 லட்ச ரூபா சேலரி வாங்குறாங்கன்னா வருஷத்துக்கு 24 லட்ச ரூபா. உனக்கு தெரியும்ல உங்ககிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயி எவ்வளோ சேலரி வாங்குறான், அவனுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும்னு. ஸோ அவங்ககிட்ட இருந்து நீ என்ன பண்ண, அவனோட டீட்டெயில்ஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிடு. வருஷத்துக்கு 24 lakhs ஒரு பர்சனுக்கு வருதுன்னா அவன் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் நீயே கேல்குலேட்டையும் பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேக்ஸை டிடக்ட் பண்ணிவிட்டு மிச்சத்தை அவனுக்கு பே பண்ணிவிடு. ஸோ தட் நான் ஒருத்தர்கிட்டையும் போய் 100 பேர்கிட்டையும் தனித்தனியாக நான் டேக்ஸே கலெக்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக கம்பெனி ஆகிய நீ 100 பேருக்கும் வந்து சேலரி போடுறதுக்கு முன்னாடியே அந்த 100 பேரும் இவ்வளோ டேக்ஸ் பேயபிள் லிமிட்டில் இருக்காங்களோ அந்த டேக்ஸை டிடக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸை பே பண்ணிவிட்டு நீ டிடக்ட் பண்ண டேக்ஸை எனக்கு பே பண்ணிவிடு அப்படி சொல்கிறாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஈஸியஸ்டான எக்ஸ்ப்ளனேஷன். 100 பேர்கிட்ட போய் 1 ரூபா வாங்குறத விட ஒருத்தர்கிட்ட இருந்து 100 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் ரொம்ப சிம்பிளஸ்டான ஒரு விஷயம் டிடிஎஸ். பட் வந்து சேலரிட் எம்ப்ளாய்க்கு மட்டுமா நம்ம டிடிஎஸ் கம்மி பண்ணுறோம்? இல்லை. ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிறது யார் வந்து டிடக்ட் பண்ணி கட்டணும்? சிம்பிளி டிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு நார்மலாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் செலவு பண்ணக்கூடிய பணம் நம்மன்றது ஒரு கம்பெனி ஃபார்மேட் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு கம்பெனி, நீங்கள் ஒரு படமே தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ, ஹீரோயின், டிஓபி, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, ஓகேவா, மியூசிக் ஒர்க் பண்ணுறவங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் நீங்கள் பே பண்ணுவீங்க. பே பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த படத்தை ப்ரொடியூஸே பண்ணுவீங்க. ஸோ அத்தனை பேருக்கும் பே பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க எல்லாம் ஒன் டைம் ஜாப் தானே வராங்க. இந்த சென்ஸ் வந்து இப்போ அவங்கெல்லாம் என்ன சேலரிட் எம்ப்ளாயீஸா வருஷம் ஃபுல்லாக உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு கிடையாதுல்ல. அவங்கெல்லாம் வந்து ஒன் ஆஃப் ஈவெண்ட் மாதிரி. இந்த படத்தில் உங்க கூட வேலை பார்க்குறாங்க, அடுத்த படத்தில் உங்க கூட வந்து அவங்க அசோசியேட் ஆவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் போய் ஒரு வருஷத்துக்கு அவங்க இவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயர் கட்டுற மாதிரி டிடிஎஸ் எல்லாம் நம்மளால கட்ட முடியாது, ஒரு ப்ரொடியூசரால் கட்ட முடியாது. அப்போ ஒரு படத்தோட ப்ரொடியூசர் வந்து அவங்க செலவு பண்ணுற பணம் இருக்கு இல்லையா, டிஓபி ஆகட்டும், இல்லை ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்ஷனுக்காகட்டும், இல்லை வாட் எவர் எடிட்டருக்கு, இவங்க எல்லாருக்கும் பே பண்ணுற பணம் வந்து அது ஒன் ஆஃப் ஈவெண்ட். அந்த படம்ன்றது ஒரு ப்ராஜெக்ட். அந்த படத்துக்கு அவங்க வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அந்த 700 பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு பெரிய ஆர்டிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 400 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 400 பேருக்கும் நீங்கள் தான் பணம் பே பண்ணியிருப்பீங்கல்ல. அந்த பணத்தில் ஒரு 10% பிடிச்சிட்டு மிச்சத்தை பே பண்ணிவிடுங்க. 90 வந்து அந்த ஆக்டருக்கோ ஆக்ட்ரஸ்க்கோ இல்லை யாருக்கோ அவங்களுக்கு பே பண்ணிட்டு ஒரு 10% கவர்மெண்ட் கிட்ட சொல்லிவிடுங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, சரி ஓகே இந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயும் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பானோ, எவ்வளோ பணம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி அவனை ஃபாலோ அப் பண்ணுற வேலையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாய் கிட்ட டிடக்ட் பண்ணும்போது வேணா 12 மாதத்துக்கு எவ்வளோன்றதை கேட்டு மொத்தமாக பல்காக கலெக்ட் பண்ணி அப்படியே கொடுத்துடலாம். ஆனால் மற்ற எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு கம்பெனி வந்து என்ன சேலரி மட்டுமா கொடுத்துட்ருக்க எம்ப்ளாயீஸ்க்கு அதை தாண்டி எவ்வளோ பேருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ குஜராத்தில் நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் வரணும்னா அதுக்கு பே பண்ணுறாங்க. அவங்க என்ன 12 மாதமும் அவங்கள என்ன எம்ப்ளாயியாக வச்சுருக்காங்க? கிடையாது. அதெல்லாம் ஒரு சர்வீசஸ் தானே. அப்போ அது என்ன ஆகும்னா, நம்ம கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணுற எல்லா பணத்துலையும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். கவர்மெண்ட் சொல்லுவாங்க, இந்த ஜிடிஏவா ஓகே இந்த மாதிரி சர்வீசஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா, இதுக்கு நீங்கள் 90% அந்த ஆளுக்கு கொடுத்துருங்க, 10% எனக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற அந்த பர்சன்டேஜ் நம்ம என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் எடுத்து யார் நமக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாங்களோ அந்த வேலைக்கு நம்ம காசு அவங்ககிட்ட கொடுத்துட்றோம். இதனால கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா ஒரு ஃபாலோ அப் இருக்க மாதிரி, ஓகே இனி எங்கே போனாலும் நான் உன்னை பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த டிடிஎஸ். ஸோ இது டிடிஎஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, பேசிக் லெவலில் டிடிஎஸ் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசிஎஸ்க்கு வரப்போகிறோம். டிசிஎஸ் வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து ஜிஆர்டி கோல்டு ஜுவல்லரியோட ஓனர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நிறைய பேர் இங்கே வந்து கோல்டு வாங்குறாங்கன்னு வைங்களேன். அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே என்கிட்ட கோல்டு வாங்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, அவங்க வந்து
டேக்ஸ் அவங்க வந்து பே பண்ணுறாங்க இல்லையா, கோல்டு ஜுவல்லரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் என்ன செய்வேன், அவங்ககிட்ட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டேக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். இந்த டிசிஎஸ் நான் எதுக்காக கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்டா 10 லட்ச ரூபா நீ கோல்டே வாங்குறேன்னா அதில் ஒரு கொஞ்சம் % டேக்ஸாக பே பண்ணி வை, நாளைக்கு உன்னோட டோட்டல் இன்கமில் எவ்வளோ டேக்ஸ் வருது என்ன இது அதில் நீ இதை வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கவங்க அவங்க கிட்ட வந்து யாராவது ஒரு பர்ச்சேஸ் வாங்க வராங்க, அவங்களோட ப்ராடக்ட்டை யாராவது வாங்க வராங்க அப்படின்னும் போது செலக்டடாக குறிப்பிட்ட சில ப்ராடக்ட்ஸை வாங்கும் பொழுது அவங்க கிட்டேருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணி யார்கிட்ட பே பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, நீங்கள் படத்தோட ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, ஜிஆர்டி ஜுவல்லரியோட ஓனராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட பணத்தை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணலை. நீங்கள் வந்து ஆக்டருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து படத்தோட ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஆக்டருக்கு 200 கோடி பே பண்ணுறீங்கன்னா அதில் எத்தனை % டிடிஎஸ்ஸாக கவர்மெண்ட் கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்குறீங்களே தவிர 200 கோடி தாண்டி நீங்கள் ₹1 கூட நீங்கள் பே பண்ணல. ஸோ 200 crore வாஸ் த அமௌண்ட் தட் வாஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் த ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு எனிபடி. ஓகே, அதில் 10% டிடிஎஸ் பே பண்ணி மிச்சத்தை ஆக்டர் கிட்ட கொடுக்குறீங்க. நீங்கள் ஜிஆர்டி ஜுவல்லரியோட ஓனராக இருந்தாலும் டிசிஎஸ்ஸாகவே இருந்தாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணுற பணத்தோட எக்ஸ்ட்ராவாக என்ன டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த பணத்தை கஸ்டமர் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறீங்க. ₹100 அவங்க கோல்டு வாங்கியிருக்காங்க, ₹2 எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணணும்னு ரூல் சொல்லிச்சுன்னா அந்த ₹2 எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணி ₹2 கவர்மெண்ட்டுக்கும் ₹100 நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. எப்படி பார்த்தாலும் இன்வால்வ் ஆகிருக்கிற ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, ஜிஆர்டி ஜுவல்லரி ஓனராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கையிலேருந்து உங்கள் பணத்தை தூக்கி போட போகிறதில்ல. அப்போ இந்த கம்பெனி நடத்துகிறவன் என்ன தான் டேக்ஸ் கட்டுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனி நடத்துகிறவங்க ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, படத்தை விற்பனை பண்ணுறாங்களா, படம் நல்ல சேல் ஆகுதா, டோட்டல் கலெக்ஷன் வருதா, அந்த கலெக்ஷன்லேருந்து இங்கே பண்ண செலவெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் என்ன வருதோ அதுக்கு இன்கம் டேக்ஸ் தான் கட்டுவாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தருடைய சம்பார்த்தனை மேலே நம்ம கட்டுற ஒரு வரி. ஸோ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுடைய சம்பார்த்தனை மீது நீங்கள் கட்டுற வரி வந்து இட்ஸ் இன்கம் டேக்ஸ். இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு சேலரிட் எம்ப்ளாய் கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து அவங்ககிட்ட வேலை பார்க்குறேன், ஸோ எனக்கு வந்து டேக்ஸ்லாம் டிடெக்ட் பண்ணது போக தான் எனக்கு வருது அப்படின்னு. ஸோ உங்களோட பேரில் அவங்க டிடெக்ட் பண்ணி அங்கே கட்டுறாங்களோ அது உங்களோட இன்கம் டேக்ஸ் அப்படி வரும். இதெல்லாம் போக இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டிடிஎஸ் புரிஞ்சிருக்குமா, டிசிஎஸ் புரிஞ்சிடுச்சா? அதுக்கு அடுத்தது இன்னும் ஒன்று மட்டும்தான் இருக்குது, என்னென்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி என்னென்னா, நான் ₹100 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதிலே கவர்மெண்ட்டு ஒரு 20% டேக்ஸை வாங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ₹100 சம்பாதிக்கும் போது அதில் ₹20 பிடிச்சிருமிச்சு 80 தான் வீட்டுக்கே வரும். அந்த ₹80 நான் போய் ஒரு 8 ப்ராடக்ட்டை வாங்கலான்ட்டு நான் கடத்தருக்கு போனேன்னா 8 ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் ₹10 போட்டிருந்தாங்கன்னா அதில் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ₹8 இருக்கும், இல்லை ₹7 இருக்கும், மிச்சம் ₹3 டேக்ஸாக இருக்கும். அப்போ நீங்கள் எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா நான் ₹80 கொண்டு போய் வெளியில் செலவு பண்ணுறேன்னா அதில் எவ்ரி ₹10 தட் ஐ ஸ்பெண்ட் இருக்குல்ல அதில் 30% எனக்கு டேக்ஸில் போயிடுது. ₹7 மட்டும் தான் நான் ப்ராடக்ட்டை கன்சியூமே பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத, அதாவது கூட்ஸு சர்வீசஸ், நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன், இந்த கண்ட்ரியில் வாழக்கூடிய சாதாரணமாக மில்க் பிக்கி சாப்பிட்ற ஒரு மனுஷன், ஒரு மில்க் பிக்கிஸ் வாங்கினா கூட ஒரு ₹10 பாக்கெட் வாங்கினா கூட அதில் வந்து ₹1 ₹2 டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டேக்ஸுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி. ஸோ இந்த டேக்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம்ல, நமக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்க வைக்கிறாங்கல்ல கவர்மெண்ட், அதுக்காக நம்ம பே பண்ணுறது. இப்போ ₹100 நமக்கு வந்து ஒரு சேலரி வருது, அதில் ₹20 போக தான் மிச்சம் வீட்டுக்கே 80 தான் வருதுன்றது இன்கம் டேக்ஸு. ஆனால் அந்த கையில் வந்து ₹80 நான் முழுசாக வந்து அனுபவிக்க முடியாது. அந்த ₹80 நீங்கள் எவ்ரி ₹10க்கு ₹3 பிடிச்சிக்கிறீங்க, விச் மீன்ஸ் ₹24 எனக்கு டேக்ஸில் போயிடுது ₹80. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ மிச்சம் இருக்கிற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நான் கன்சியூமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் தி ஃபைனல் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ₹100 சம்பாதிக்கிறோன்னா ₹20 வந்து இன்கம் டேக்ஸில் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு ₹20 வந்து உங்களுக்கு எதில் போய்டும்னா, தட் இஸ் ₹24. ஆமாம், ₹24 இதில் போய்டும் அப்படின்னா ஜிஎஸ்டியில் போய்டும். எல்லாம் போக மிச்சம் ₹56 தான் நம்ம கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்னா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ₹100 சம்பாதிக்கிறோன்னா ₹56 தான் நம்மளால் செலவு பண்ண முடியும், மிச்சம் எல்லாம் டாக்ஸஸாக போகுதுன்னு அர்த்தம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறது. உடனே சம்பாரிச்சு 56% நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. டிஃப்ரெண்ட் ஸ்லாப் ரேட்ஸ் லிமிட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் போய் ஏன் டச் பண்ணல அப்படின்னா, நிறைய நம்பர்ஸ், ரூல்ஸு, ப்ரிஸ்கிரிப்ஷன், ப்ரிஸ்கிரைப்டு ரூல்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா கான்செப்ட் குழப்பிடும். ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்டில் ஒரு கிளாரிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டிடிஎஸ், டிசிஎஸ், இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி இன்னும் கிளாரிட்டியாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.